அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி மசாலா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட ஹோம்மேட் மசாலா ப்ராடக்ட்ஸ் வேணா டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பொங்கல் வர்றதுனால ஈஸியான ஒரு சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி நான் தட்டைப்பயிறு யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். பெரும்பயிறுன்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில். தட்டைப்பயிறு யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிறு எடுத்து வச்சுருக்கிறேன். நல்ல பெரிய பயிர் தான். இதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். தூசி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வறுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணிகிட்ருக்கேன். நான் குக்கரில் செய்ய போகிறதில்ல, அதனால் தண்ணி சுட வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தட்டைப்பயிரில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் ருசி நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாசி பருப்பு சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த பயிரை நம்ம வறுத்து பிரித்து சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வரட்டு. வாசம் நல்லா வர்றது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுபட்டு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போவுமே பாசி பயிறு செய்கிறது போல் இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறினோடனே மிக்சிக்கு மாற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு தட்டைப்பயிர்னா 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இதோட தொளி நீக்கன்னா நீங்கள் சொலவில் தட்டி லைட்டாக புடச்சி எடுக்கணும். ஆனால் நீக்க வேண்டிய அவசியம் இருக்காது. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு துருன்னு வாயில் கடியும் படாது, நல்லாயிருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் தொளி வந்துடும் மேலே மிதந்து. மிச்சது அதில் இருந்தாலும் ஒன்றுமே செய்யாது. ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா அரிசியை நல்லா களைஞ்சிட்டு ஒரு 2-3 தண்ணி விட்டு நல்லா களைஞ்சிட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். பார்த்தாலே தெரியுதா, அது மேலே கொஞ்சம் இது மிதந்து வந்துடும் நம்ம அரிசி களையும் போது. அதை நம்ம வடிகட்டிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு இருக்குது. அரிசி நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிச்சுட்டு நம்ம சாதம் எப்படி பொங்கி இது பண்ணுறோமோ அதே மாதிரி சக்கரை பொங்கல் பொங்க போகிறோம். நான் குக்கரில் செய்யலை. ருசி இன்னும் நல்லாயிருக்கும் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி செய்யும்போது. அரிசியும் நம்ம பயிரும் சேர்த்த இதை தண்ணியில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வரட்டும். ஃபுல்லாக சேர்த்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நல்லா கொதித்து வேகட்டும். உங்களுக்கு தேவைன்னா ஒரு குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வறுத்துருக்கிறதுனால சட்டுன்னு வெந்துடும். இப்போ கொஞ்சமாக உப்பு, இனிப்பை கொஞ்சம் தூக்கி கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்குறேன். கல் உப்பு ஒரு பிஞ்ச் அளவு தான் சேர்க்கணும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் தான் நாட்டு சக்கரை எல்லாம் மண்டவெல்லம் சேர்க்கணும். நான் அன்றைக்கி மண்டவெல்லம் எடுத்துருக்குறேன். கொதி நல்லா வரும்போதே ஏலக்காவும் தட்டி வச்சதை சேர்த்துக்கலாம். முக்கால்வாசி வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வேகட்டும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் சாதம் குழஞ்சி வேகாது. அதனால் வெல்லம் சேர்க்குறதுக்குள்ளே நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி மண்டை வெல்லம் தான் எடுத்துருக்குறேன். அதில் கல் தூசி எதுவுமே இல்லை. அதனால் நான் அன்றைக்கி அப்படியே சேர்க்க போகிறேன். நீங்கள் இல்லைனாச்சுன்னா பாகு மாதிரி வடிகட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 1.5 கப் வெல்லம் சேர்த்துருக்குறேன். இப்போ தான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி மண்டை வெல்லம் எடுத்துருக்கிறேன். அது அப்படியே சேர்த்துக்கலாம். அது உடனே கரைஞ்சிடும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தையெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி சேர்றதுக்குள்ளே நம்ம இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிற முந்திரி, கிஸ்மிஸ் பழம் எல்லாம் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். அது கூடவே நான் 1 கப் அளவுக்கு தேங்காயும் துருவி வச்சுருக்கிறேன். தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா துருவின தேங்காய் சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முந்திரி அப்புறம் கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம நெய்யில் தாளித்து விட்டுக்கலாம். அது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் பொடிசாக துருவி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நெய் சூடு பண்ணிக்கலாம்.
நெய் நல்லா சூடாகட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸ் முந்திரி ரெண்டையும் நல்லா வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்மளோட சேர்த்து வச்சுருக்கிற மண்டபெல்லாம் பொங்கலில் நல்லா கரைஞ்சி வந்துடும். முந்திரி சேர்த்தாச்சு. ஏலக்காய் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் சாதம் குழையும் போது. நல்லா வறுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌனாக மாறணும். நான் முந்திரியும் கிறிஸ்மஸும் பாயசத்தில் சேர்க்குற அந்த வீடியோ மட்டும் மிஸ் ஆகிட்டு அதை அப்படியே தாளித்து அதில் சேர்த்துக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். நெய்யோடு சேர்த்து நம்மளோட சுவையான ருசியான தட்டைப்பயிறு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லா டைம் நம்ம ஒரே மாதிரி செய்கிறது போல் இந்த மாதிரி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான தட்டைப்பயிறு சக்கரை பொங்கல். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.